ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படும்? ஸோ இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படும்னா கல்யாணம் ஆயிருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை வந்து ஒரு திருப்தியாக இல்லாமல் இருக்கும். கணவன் மனைவிக்குடைய சதா சர்வ காலமும் கருத்து வேறுபாட்டிலே போயிட்டுருக்கோம். இல்லற வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். யாருக்கு மேஜராக இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களோட ஜென்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3, 6, 8ல் சுக்கிரன் 3 டிகிரிக்கு குறைவாக இருந்தது அப்படின்னாலும், இல்லை இதே சுக்கிரன் சனி எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம். சனி எந்த டிகிரியில் இருக்கோ அந்த சனிக்கு நெருக்கமான டிகிரியில் சுக்கிரன் இருந்தாலும், இந்த 2 அமைப்பு மேஜரான ஒரு ரோலுங்க. ஸோ சுக்கிரன் யாருக்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கோ டிகிரி வைஸில், சூரியனோட அஸ்தங்கமாகி இருக்கலாம். ஆனால் தனித்த சுக்கிரன் வந்து கம்மி டிகிரியில் இருந்ததுன்னா இல்லற வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடும். இது நிறைய ஜாதகங்களில் செக் பண்ண ஒரு விஷயம்தான். ஸோ இல்லற வாழ்க்கை பாதித்தாலே வேறு ஒரு ட்ராக் தேடி போக வேண்டி வரும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஜோதிடத்தில். ஸோ இதெல்லாம் இருக்குன்னும் பொழுது அப்போது அந்த விஷயங்களை கடக்கிறது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கணவன் மனைவிக்கிடையே வந்து சில கருத்து வேறுபாடுகள் வந்து பெருமளவு இருக்கிறது சின்னதாகவே இருக்கும். அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, அதற்கான உணவுகளை நாம் கொள்ள வேண்டும். உணவு மட்டும்தான் மருந்து. எல்லாம் உடல் ரீதியாக வந்து ஹார்மோன்ஸ் மாற்றங்களால் சில பாதிப்புகள் ஏற்படுத்தினா அதுக்கு மருந்து என்னென்னா உணவு தான். நாம் எடுத்துக்கிற உணவு மட்டும்தான். இது நிறைய இருக்குது. இதை பற்றி நான் நிறைய சொல்லுவேன். உணவு வந்து கரெக்டான அளவில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ 3 டிகிரிக்கு குறைவில் சுக்கிரன் இருந்தாலும், அந்த சுக்கிரனை சனி பார்த்தாலும், சனி எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து சனியோட டிகிரிக்கு ஈக்குவலான டிகிரியில் சுக்கிரன் இருந்தாலும் கணவன் மனைவியான உறவு வந்து பாதித்து இருக்கும். ஸோ ஏன் கேள்வி வரும்பொழுது இதுதான் அதுக்கான ஒரு பதிலாக இருக்கும். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இது போல் அமைப்பு இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம.